சென்னை நாராயணபுரம் ஏரி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் பெய்த மழையால் பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையை வெள்ளம் ஆக்கிரமித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். அங்கு மழைநீரின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? அகற்றும் பணிகள் எந்த கதியில் நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? சென்னை பள்ளிக்கரணை ஏரிக்கு வரக்கூடிய வழித்தடங்களில் மிக முக்கியமானது நாராயணபுரம் ஏரி. இதற்கு முன்பாக 7 ஏரிகளை கடந்து வரக்கூடிய மழைநீர் இறுதியாக பள்ளிக்கரணை ஏரிக்கு செல்கின்றது. அதன்படி நாராயணபுரம் ஏரிக்கு வரக்கூடிய மழைநீர் அதை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த விடுதலை நகர் மற்றும் அதை சுற்றியிருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக வருவதால் இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த மழை பாதிப்புகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அந்த ஏரியுடைய மற்றொரு புறத்தில் இருந்து வரக்கூடிய மழைநீர் அந்த ஏரிக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக இந்த சாலைகளில் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கின்றது. இதனால் பல்லாவரம் துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் இந்த மழைநீர் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. மற்றொரு ஜேசிபி இந்த ஏரிக்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய இந்த வெள்ள நீரை முழுமையாக இதன் வழியாக வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் இந்த பகுதி அதாவது அந்த ஜேசிபி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்பது மேடான பகுதியாக இருப்பதால் அந்த இடத்தில் மழைநீர் செல்வதற்கான வழிப்போக்கு என்பது தாமதமாக இருப்பதால் அருகே இருக்கக்கூடிய தெருக்கள் வழியாக இந்த மழைநீர் என்பது சுற்றி வரக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. இங்கு இந்த விடுதலை நகரில் 10வது தெரு, 11, 12 மற்றும் 13 ஆகிய 4 தெருக்கள் இதில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கின்றன. இந்த தெருக்கள் முழுமையாக இந்த மழைநீர் உள்ளே புகுந்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வழியாக அந்த 4 தெருக்களிலும் மழைநீர் புகுந்து ஏரிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது. சேலையூர் ஏரி, செம்பாக்கம் ஏரி, ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி, வேங்கை வாசல் ஏரி, நன்மங்கலம், மாடம்பாக்கம் மற்றும் கோவிலம்பாக்கம் ஆகிய ஏரிகளில் இந்த மழைநீர் என்பது நிறைந்து இறுதியாக இந்த நாராயணபுரம் ஏரிக்கு வருகின்றன. இது வரக்கூடிய மழைநீர் மற்றும் இந்த அருகே இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய்களில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய மழைநீர் முழுமையாக சேர்ந்து இந்த தெருக்கள் வழியாக செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சுமார் 7 ஏரிகளை கடந்து வரக்கூடிய மழைநீர் இறுதியாக இந்த நாராயணபுரம் ஏரிக்கு வருவதற்கு முன்பாக இந்த சாலைகளில் முழுமையாக தேங்கியிருப்பதால் மழைநீரில் வாகனங்கள் தற்பொழுது மேந்து செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. மற்றொரு புறம் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய நீர் என்பது கடந்த முறை 1000 கன அடியாக இருந்தது. அதனை கூடுதலாக அதிகரித்து 2000 கன அடியாக நீர்வளத்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது. வரக்கூடிய நீர் எந்த தடையும் இல்லாமல் பள்ளிக்கரணை ஏரிக்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் அதனுடைய மற்றொரு புறத்தில் இந்த கீழ்ப்பாக்கம் ஏரி, அதாவது கீழ்கட்டளை ஏரியிலிருந்து வரக்கூடிய நீர் அது ஒட்டியிருக்கக்கூடிய விடுதலை நகர் உள்ளிட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழைநீர் முழுமையாக தேங்கி இந்த சாலைகளில் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் இந்த மழைநீர் வழியாகவே இந்த ரேடியல் சாலையை கடந்து செல்லக்கூடிய நிலை என்பது காணப்படுகின்றது. நிச்சயமாக விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். கனமழை காரணமாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரங்கநாதன் சுரங்கப்பாதை முழுக்க தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களுக்கு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சுரங்கப்பாதைகளில் முக்கியமான சுரங்கப்பாதை தான் இந்த சைதாப்பேட்டை அரங்கநாதன் சுரங்கப்பாதை. வழக்கமாக எல்லா மலைகளிலும் தண்ணீர் தேங்கி நிற்கும். அண்மை காலங்களில் அந்த மழைநீர் அகற்றக்கூடிய பணியின் காரணமாக பல நாட்களில் அந்த தண்ணீர் என்பது தேங்காமல் இருந்து வந்தது. தற்போது இந்த புயல் மழை காரணமாக இந்த பாலம் என்பது சுரங்கப்பாதை முழுவதுமாக மூடி ஒரு ஏரி போல காட்சியளிக்கிறது. போக்குவரத்து முழுவதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான சுரங்கப்பாதை என்று கருதலாம். ஏனென்றால் சென்னை டி நகர் மற்றும் அண்ணா சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சிஐடி நகர், அதே போல் அசோக் நகர் மற்றும் வடபழனி உள்ளிட்ட அந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுரங்கப்பாதையாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த சுரங்கப்பாதை தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக 2 பகுதியும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் என்பது மழைநீர் என்பது காலை 11 மணி அளவில் 2 அடி இருந்தது. இப்போ படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மழைநீர் அகற்றக்கூடிய அந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் தற்போது இது அடைக்கப்பட்டது என்றும் விரைவில் அது சரி செய்யப்படும் என்று இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக இங்கே அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்போ இந்த சுரங்கப்பாதை தண்ணி எப்போ இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்குது, நீ எதனால ஃபஸ்ட்டு ஒரு 11 o'clock கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் படிப்படியாக அதிகமாக இருக்குது மழையால். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா 18K 5 இந்த வேவாக தான் போகும். இப்போ பஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் சைக்கிள்லேயுமே எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. வண்டியில் போகிறவங்களும் தள்ளிட்டு தான் போகிறாங்க. ஸோ இது ரொம்ப மெயின் தான் எங்களுக்கு. ஏன்னா சைதாப்பேட், வடபழனி எல்லா ரூட்டுக்குமே இங்கே வே இருக்குது எங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கும் எல்லாருக்குமே இதுதான் ஒரே வே. ஸோ அது இப்படி ஸ்பாயில் ஆனது எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரொம்ப டிஸ்கரேஜாக தான் இருக்குது.
இந்த பகுதி மக்கள் மட்டுமில்லை, இங்கே கூடிய வாகனங்கள் எல்லாமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த செல்லக்கூடியவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான இங்கே ஒரு காவல் வண்டி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை அகற்றக்கூடிய பணியில் இன்னும் சிறிது நேரத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த காட்சியை காண்பதற்காக, ஏனென்றால் இந்த அளவினுடைய நீரினோட அளவுக்கு ஒவ்வொரு அடியாக உயர்ந்து கொண்டே இருப்பதனால இதை பார்ப்பதற்காக இந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த பகுதியில் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அந்த பகுதிக்குள் உள்ளே நுழையாதவாறு காவல்துறை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் நாளை தான் புயல் கரை கறக்கும் என்பதனாலே இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்க காரணத்தால் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி செல்வகுமார். மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாய்ந்து விழுந்த மரங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டதால் மீண்டும் போக்குவரத்து தற்போது சீராகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இளங்கோ. இளங்கோ, தற்போது மதுராந்தகத்தை பொறுத்தவரை எத்தனை மரங்கள் அங்கு கீழே விழுந்திருக்கிறது? தற்போது ஊழியர்கள் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்? நிச்சயமாக மதுராந்தகம் அருகே திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 3 மரங்கள் சாலையில் சாய்ந்ததால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசாரின் துரித நடவடிக்கையால் உடனடியாக போக்குவரத்து சீரானது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஐயனார் கோவில் என்ற இடத்தில் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை ஓரத்தில் இருந்த 3 மரங்கள் வேரோடு சாலையில் சாய்ந்தன. இதனால் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் போலீசார் ஜேசிபி இயந்திரம், மரம் வெட்டும் இயந்திரம் கருவிகள் மூலம் மரத்தை உடனடியாக அகற்றினர். இதனால் துரிதமாக போக்குவரத்து சீரானது. மேலும் மழை என்பது அதிகமாக பெய்கிறது. அதுக்கேற்றபோல் காற்றும் பலமாக வீசுவதால் இந்த மேலும் மரங்கள் விழும் எனவும், இதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க போர்க்கால அடிப்படையில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திலேயே இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணா. குணா, தற்போது தாழ்வான இடங்களில் எந்த அளவுக்கு மழை நீர் தேங்கியிருக்கிறது? மரங்கள் ஏதேனும் விழுந்திருக்கிறதா? மாநகராட்சி ஊழியர்கள் எந்த மாதிரியான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர்? சென்னையில் பெஞ்சல் புயலின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருவான்மியூருக்குட்பட்ட இந்த சாஸ்திரி நகர் 3, 4 உள்ளிட்ட ஒரு 5 அவென்யூ தெருக்களில் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கி இருக்கிறது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை ஒவ்வொரு தெருக்களிலும் முனையில் ராட்சத மின் மோட்டார்கள் பொருத்தி அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பகுதிகளில் இருசக்கர வாகனம் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கார்களும் பாதி அளவு தண்ணீரில் மூங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போல அங்கு இருக்கக்கூடிய மழை நீரினை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக மாநகராட்சி பணியாளர்கள் துரிதமாக ஒவ்வொரு தெருக்களின் முனையிலையும் ராட்சத மின் மோட்டார்கள் பொருத்தி அங்கு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டிகள் கூட அந்த மழையின் காரணமாகவும் பலத்த காற்றின் காரணமாகவும் அந்த தெருக்களின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் வந்திருக்கிறது. இதனை அகற்றக்கூடிய பணிகளிலும் அதனை தொடர்ந்து அந்த குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட அந்த குப்பைகள் இருக்கக்கூடிய அந்த பணிகளை அகற்றக்கூடிய அந்த பணிகளிலும் மாநகராட்சி பணியாளர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது முடங்கி இருக்கிறது. தரைத்தளம் முழுவதுமாக தண்ணீர் உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் அதிக அளவு மழை பெய்தால் தரைதளம் தண்ணீர் உள்ளே வீடுகளுக்குள் புகக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இந்த தெருக்களில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரினை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே வேகமாக மழை நீரினை வெளியேற்றி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.